ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டெய்லியுமே காய்ச்சுற பால்லேருந்து வர ஆடையிலேருந்து வெண்ணெய் எடுத்துகிட்டு அந்த வெண்ணெயிலேருந்து நம்ம நெய்யாக எடுக்க போகிறோம். இது நல்லா நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்துக்கிறேன். அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு பாலை வந்து நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த தண்ணி எதுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பாலை வந்து சுண்ட வைப்போம். அப்போ சுண்ட வைக்கும்போது அடி பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம பால் வச்சோம் அப்படின்னு சொன்னால் பால் வந்து அடி பிடிக்காது. அடி பிடிக்காமல் நல்லாவே கொதிச்சு வரும். இப்போ நான் 1 லிட்டர் அளவுக்கு பாலை வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த பால் வந்துட்டு சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சு இது வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்க விட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு ஏடு மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகி இருக்கும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே ஒரு சின்னதாக ஒரு பிளேட் கூட நீங்கள் போட்டு மூடிடுங்க. இப்போ நான் பிளேட் போட்டு மூடிட்டேன். அப்போ தான் இந்த மாதிரி ஏடு வந்துட்டு வரும். இப்போ இந்த ஏடை இப்படியே எடுக்கலாம். ஒருவேளை நிறைய ஏடு வேணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாதுங்க. ஃப்ரிட்ஜில் கீழே தான் நம்ம வைக்கணும். இப்போ நான் ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்து பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா ஆடை வந்து நல்லா கெட்டியமாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இதை வந்து நான் இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து நான் எடுத்து வச்சிடுறேன். இதே மாதிரி தான் டெய்லியுமே பால் காய்ச்சி அந்த பாலில் வர ஏடை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஏடு பிடிக்காது. அதனால் அதை வந்து நிறைய பேர் வந்து தூக்கி போட்டுடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம ஏடெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதிலேருந்து நம்ம ஆர்கானிக்காகவே நம்ம வந்து நெய் காய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இது மாதிரி எடுத்து வச்சிட்டேன். இது மாதிரி நான் ஒரு 15 நாளுக்கிட்ட வந்துட்டு நான் இது வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஏடு தான் இது எல்லாமே. நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி நீங்கள் வெண்ணெய் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரீசர்லேருந்து அதை வந்து அப்படியே கீழே மாற்றிடுங்க. எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆடையெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீசரில் தான் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும். நான் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக எடுத்து நான் வெண்ணெய்க்கு மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். அதனால தான் இந்த மிக்ஸி ஜார் வந்து இப்படி இருக்குது. நான் இப்போ இதில் இருக்கிற இந்த ஆடையை வந்து எடுத்து இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியை தான் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கணும். நம்ம மிக்ஸியை அடிக்கும்போது அது வந்து ஹீட் ஆகும். அப்போ வந்து வெண்ணெய் வந்து மெல்ட் ஆகிடும். அதனால நம்ம நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்தா தான் இந்த மாதிரி வெண்ணெய் திரண்டுட்டு வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியை சேர்த்துட்டேன். இப்போ இந்த மாதிரி மிக்ஸியில் வந்து அடிக்கும்போது முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீமாக வருது பாருங்கள். இப்போ இந்த க்ரீமாக வர இந்த தன்மை வந்து மாறிட்டு வெறும் தண்ணி பதத்துக்கு இது வரும். அப்போ தான் வந்து வெண்ணெய் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் டெக்ஸ்சரில் வந்துட்டு இருந்தது பாருங்கள். இப்போ பாருங்களேன், தண்ணியாக வருது பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி வர அளவுக்கு இதை வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு எனக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நான் இதை அப்படியே வச்சு நான் வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வருது பாருங்களேன். இப்போ நம்ம எடுத்துட்டோம்னா இப்போ வந்துட்டு இதில் வந்து வெண்ணெய் வந்து கலெக்ட் ஆகி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், வெண்ணெய் எப்படி நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா கையை கொண்டு நம்ம இந்த வெண்ணெயை மட்டும் நல்லா கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இதுவுமே நல்லா ஃப்ரீஸான தண்ணியாக வந்து இதில் ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியாக வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெண்ணெய் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு எப்போயுமே நல்ல சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் தான் இது வந்து இந்த மாதிரி கலெக்ட் ஆகும். அதனால் தண்ணி மட்டும் நல்லா சில்லுன்னு இருக்கும், இல்லைன்னா இது வராது. இப்போ இந்த மாதிரி எடுத்து இதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்துட்டு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் இதை அப்படியே பட்டராகவுமே யூஸ் பண்ணலாம். நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லியுமே காலையில் வந்து ஒரு உருண்டை இதை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வயிறு புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நம்ம வீட்டிலே இது செய்கிறது அப்படின்றதுனால ரொம்பவே நல்லது. இது கூட ஆடையை வந்து நம்ம எதுக்குமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். எனக்கு வந்து ஒரு 15 நாளையில் எனக்கு கலெக்டான ஆடை தான் இதெல்லாமே. ஆனால் நான் டெய்லி வந்து எனக்கு 1 லிட்டர் பால் ஆகும். சப்போஸ் நீங்கள் 1/2 லிட்டரில் தான் காய்ச்சுறீங்க அப்படின்னு சொன்னால் எப்படியுமே உங்களுக்கு 20லேருந்து 25 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நெய் எடுத்துடலாம்.
இந்த மாதிரி நான் எக்ஸஸாக இருக்கிற எல்லா தண்ணியுமே வடிச்சிட்டு இந்த வெண்ணெய்களை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அடுத்தது இன்னொரு செட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். நம்ம வந்து நிறையா போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பொங்கி வரும்போது வெளியே தண்ணி வந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு அடிச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆடை சேர்த்துட்டு இதில் இப்போ நல்லா சில்லுன்னு இருக்கிற வாட்டரை வந்து நான் இதில் சேர்த்துட்டு மறுபடியுமே இதை வந்து நான் மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன், பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா மறுபடியுமே நல்லா இந்த மாதிரி நிறைய வெண்ணெய் கிடச்சிருக்கு. இதையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நான் ஒரு 3 டைம் வந்து நான் அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பாலை வந்து ஆடையை சேர்த்து வச்சு இதில் வந்து நம்ம வெண்ணெயும் எடுத்துக்கலாம், நெய்யும் எடுத்துக்கலாம். அதே சமயம் கொழுப்பு நீக்கின பாலாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இப்போ ஃபுல்லாக நல்லா எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்ல வாசமாக இருக்குங்க நம்ம வீட்டிலையே செய்கிறது. இப்போது நான் இதை எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதை நல்லா அலசிக்கலாங்க. வெண்ணெயை வந்து இதே மாதிரி சில்லு வாட்டரில் சேர்த்து இதை நல்லா அலசிக்கோங்க. இப்போ நான் வந்து 3வது தடவை இதை நான் அலசி எடுத்திருக்கேன், மறுபடியுமே சில் வாட்டரில் சேர்த்து. இப்போ அலசி எடுத்த இந்த வெண்ணெயை வந்து நம்ம இப்போ உருக்க போகிறோம். அதுக்கு வந்து நல்ல ஒரு கடாய், இரும்பு கடாய் அந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட இரும்பு கடாய் இல்லாததுனால நான் அலுமினிய கடாய் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் இந்த வெண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்து இது வந்து ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் நம்ம வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி உருக்கிக்கலாம் வெண்ணெயை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உருகிடுச்சு. எந்த அளவுக்கு நுரை பொங்கி வருது பாருங்கள். நுரை நிறையாவே பொங்கி வருது. இப்போ இந்த நுரை எல்லாமே வந்து அடங்கணும். அந்த அளவுக்கு நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா கீழே அடியும் பிடிச்சிடக்கூடாது. இந்த ஃபுல் நுரையும் வந்து அடங்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நுரை வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த நுரை முழுசாக இதிலேருந்து போயினதுக்கப்புறமா இப்போ வந்து நெய் பிரிய ஆரம்பிக்கும் இந்த வெண்ணெயிலேருந்து. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக நெய் பிரிய ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ இந்த வெண்ணெயிலேருந்து நெய் பிரிய ஆரம்பிக்கிறது. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து கலர் ஒரு கொடுக்குது பார்த்திங்களா, ஒரு மாதிரி லெமன் எல்லோவில். இந்த கலர் அப்படியே வேணும் அப்படின்னா ஒரு 2 கல் மட்டும் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 5லேருந்து 6 வெந்தயம் மட்டுமே சேர்த்துக்கோங்க. வெந்தயம் இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஆனால் நீங்கள் இதை சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு 5லேருந்து 6 வெந்தயம் மட்டும் போதும். இதை சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுடுங்க. இப்போ மேலே வந்து இந்த ஆடையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் கீழே அப்படியே செட்டில்டு ஆகும். இப்போ அந்த மேலே இருக்கிற இந்த ஆடை எல்லாமே அப்படியே கீழே செட்டில்டு ஆகும். இப்போ பாருங்கள், எல்லாம் கீழே செட்டில்டு ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் கீழே இருக்கிற இந்த செட்டில்டான ஆடை எல்லாமே ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். அதாவது லைட் ப்ரௌனில் தான் வரணும். ரொம்ப திக்காகிடுச்சுன்னா இது வந்து கருகி போயிடும். அப்போ வந்து வெண்ணெயே நல்லா இருக்காது. அதனால இது லைட் ப்ரௌனில் தான் வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், இந்த நெய்யை வந்து முறிய வைக்கிறதுக்காக. நீங்கள் கருவேப்பிலை இல்லை அப்படின்னா முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்தாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் நல்லா ஒரு வாசமாக இருக்கும் நெய் வந்து. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நான் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த கசடு இருந்ததுங்க இல்லையா, அந்த ஆடையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ரௌனில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து முழுமையாக ஆற விட்டுடுங்க. நல்லா இதை ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஃபில்டர் கொண்டு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து ஃபில்டரில் நல்லா வடிகட்டிட்டேன்.
வடிகட்டிட்டு பார்த்தா ஒரு 170 கிராமில் வந்துட்டு எனக்கு வந்து நெய் கிடச்சிது. இது வெறும் 15 நாளில் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த ஆடையில் எனக்கு கிடச்சது இந்த நெய். இதே மாதிரி நீங்களுமே வீட்டில் வந்து ஆடைகளை வந்து தூக்கி போடாதீங்க. தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைங்க. எப்போவுமே ஆடைகள் எல்லாமே எடுத்து ஃப்ரீசரில் தான் நம்ம வைக்கணும். அதே சமயம் ஆடைகளை சேர்த்து நம்ம மிக்சியில் அடிக்கும்போது நல்ல சில்லான வாட்டரை ஊற்றி தான் அடிக்கணும். இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் வெண்ணெய் வந்து ஈஸியாக அதுலேருந்து பிரிஞ்சு வரும். நம்ம வெண்ணெயை வச்சு நம்ம நெய்யுமே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு எனக்கு வந்து 170 கிராம் அளவுக்கு வந்து எனக்கு வந்து நெய் இதில் கிடச்சிச்சு. இப்போ கலருமே பாருங்களேன், அப்படியே இருக்குது. உங்களுக்கு அந்த லெமன் எல்லோவில் அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த கலரு. நல்லா வாசமாகவும் இருக்குது. நீங்கள் முருங்கைக்கீரையோ இந்த கருவேப்பிலையோ நீங்கள் சேர்த்து பண்ணும்போது நல்லாவே வாசமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நான் ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா மணலாக வந்து அந்த நெய் வந்து வரும். இது வீட்டிலையே நம்ம சுத்தமான முறையில் நம்ம செய்கிறது. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா தாராளமாகவே நம்ம கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஓவர் நைட்டு இதை நான் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கலர் மாறாமல் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க. பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்துட்டு மணலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வீட்டில் வந்து நம்ம எடுத்த நெய். இப்போ இது கடையில் வாங்கின நெய்க்கும் வீட்டில் வாங்கின நெய்க்கும் வாசத்துலேருந்து டேஸ்ட்லேருந்து எல்லாமே அவ்வளோ டிஃபர் ஆகும். நீங்களும் இதே மாதிரி டெய்லி கிடைக்கிற ஆடையில் சேர்த்து வச்சு இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஏனோக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.